இன்றைய நாளின் செய்திக்காக வாசிக்கலாம். எபிரேயரின் நிருபம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு சொன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ தலைவர்களா இருக்கலாம், நம்முடைய சொந்தங்களாக இருக்கலாம், நாம் நேசித்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் நம்மை விட்டு கடந்து போயிருக்கிறார். அவர்கள் கடந்து போனாலும் இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு ஒரு நாளும் அவர் கடந்து போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். அப்போ இந்த வானமும் இந்த பூமியும் ஒரு நாள் இது அழிந்து போகும். ஆனால் தேவன் நிலைத்திருக்கிறவராயிருக்கிறார், தேவன் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதே அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே போடப்பட்டிருக்கிறது, தேவன் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினார், வானங்கள் அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது. ஆக நம்ம பார்க்கிற இந்த வானமும் இந்த பூமியும் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் தேவன் அவர் மாறாதவராய் இருக்கிறார், தேவன் நிலையானவராய் இருக்கிறார், அவருடைய ஆசாரியத்துவம் நிலைவரமானதாய் இருக்கிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 7வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 7:24 வாசிங்க. இவரோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பார்க்கும் பொழுது வேதாகமத்துல ஆரோன் தான் முதல் ஆசாரியர். ஆரோன் துவங்கி இந்த எபிரேயர் நிருபம் எழுதப்பட்ட இந்த காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 83 ஆசாரியர்கள் இருந்தார். இவர்கள் எல்லாருமே தங்களுடைய காலங்கள் முடிந்த பொழுது அவர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். ஆனால் இயேசு அவர் என்றென்றைக்கும் அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். ஆக அவருடைய ஆசாரியத்துவம் அது நிலையுள்ள ஆசாரியத்துவமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். மத்தேயுவின் சுவிசேஷத்தின் நூல் 24வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை, என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் இல்லையா, இந்த வானத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வானத்தை போய் யாராவது பிடித்து அதை அசைக்க முடியுமா? இல்ல. நம்ம பூமியை நாம் பார்க்கும் பொழுது பூமியில எத்தனையோ மலைகள் இருக்கு, எத்தனையோ சிகரங்கள்லாம் இருக்கு. அதை போய் நம்மளால அசைக்க முடியுமா? இவ்வளவோ காட்டுல பெரிய மரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மரத்தை போய் நம்ம இப்படி பிடிச்சி நல்லா அசைக்க முடியுமா? இல்ல, முடியாது. ஆனால் இந்த வானமும் இந்த பூமியும் ஒரு நாள் அசைக்கப்படும். இந்த வானமும் இந்த பூமியும் ஒரு நாள் ஒளிந்து போகும். ஆனால் என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் அது ஒளிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யோவான்ல நம்ம பார்க்கிறோம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அல்லேலூயா. வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், நான் விரும்புகிறதை செய்து, அது நான் விரும்புகிறதை செய்து, நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும், நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அவருடைய வார்த்தை அவர் விரும்பின காரியங்கள் அது நடக்கும்படி அது வாய்க்கும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை அழியாதது, அவருடைய வார்த்தை
மாறாதது. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தினுடைய பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 13:5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நம் தாவீதனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது, தாவீதும் அவரோடு கூட இருந்த மனுஷர்களும் அவர்கள் சிக்லாக்குக்கு வருகிறார். அவங்க சிக்லாக்குக்கு வரும் பொழுது அங்கே வந்து அவங்க பார்க்கும் பொழுது அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா, அது முற்றிலுமாய் அது அக்கினிக்கு இரையாக்கப்பட்டதாய், அவர்களுடைய மனைவிகள், அவருடைய குமாரத்திகள், சிறியோர் துவங்கி பெரியோர் மட்டும் எல்லாரையும் அமலேக்கியர் உயிரோட கூட அவர்களை பிடித்து கொண்டு போய்விட்டார். இப்ப தாவீதும் அவருடைய மனுஷர்களும் அங்கே வந்து பார்க்கும் பொழுது அந்த இடம் முற்றிலுமாய் அது அக்கினியிலே அது சுட்டரிக்கப்பட்டதாய் இருந்தது. அது முற்றிலுமாய் அது தீக்கரைக்கு ஆக்கப்பட்டதாய் இருந்தது. பாருங்க, அப்ப எப்படி இருந்திருக்கும் அந்த மனுஷர்கள் அங்க வந்து பார்க்கும் பொழுது. சமீபத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அங்க காட்டு தீ பரவுனபடினால அங்க இருக்கிற எத்தனையோ வீடுகள் எல்லாம் முற்றிலுமாய் சேதம் அடைந்தது இல்லையா. அந்த ஜனங்கள் வந்து பார்க்கும் பொழுது அவைகள் முற்றிலும் சேதமடைந்து அவைகள் எல்லாம் எப்படி இருந்தது, அழிக்கப்பட்டு போய் காணப்பட்டது. எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். அப்ப தாவீதும் தாவீதுடைய மனுஷரும் அவர்கள் சிக்லாக்குக்கு அவர்கள் வருகிறார்கள். வந்து பார்க்கும் பொழுது எல்லாம் அழிக்கப்பட்டு இருக்கிறது. அவர்களுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் அவர்கள் அமலேக்கியரால் அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். இப்படி இருக்கிற இந்த நேரத்துல அங்க ஒரு காரியம் நடக்கிறது. அதை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. அப்ப இங்க பார்க்கிறோம், தாவீது அவர் மிகவும் அவர் நெருக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த சூழ்நிலையில இந்த ஜனங்கள் ஆறுதலா இருக்க வேண்டிய இந்த ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிற தாவீதை கல்லெறிந்து கொல்வதற்கு துணிந்தார்கள். இந்த ஜனங்கள் யார் தெரியுமா? இந்த ஜனங்கள் யார் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வாசிங்க. 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் போனா? கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். இவங்கெல்லாம் யார் கூட போய் சேர்ந்தாங்கன்னா, இவர்கள் எல்லாம் தாவீது கூட போய் சேர்றாங்க. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு வாழ வேற வழி இல்லாதபடினால இவர்கள் தாவீதோடைய போய் சேர்ந்த கூட்டம். தாவீது ஆகீஸ் ராஜாவுக்கு தப்பி வந்து அந்த அதுல்லாம் என்ற குகையில அவர் இருக்கும் பொழுது இந்த ஜனங்கள் அவரோட வந்து சேர்ந்து கொண்டார்கள். இந்த ஜனங்களை தாவீது பராமரித்தார்.
இந்த ஜனங்களுக்கு தாவீது ஆகாரத்தை கொடுத்து அவர்களை நல்ல வழியிலே அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். இப்போ இந்த ஜனம் என்ன செய்து தாவீதை கல்லறைந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இங்க வசனம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு ஒண்ணு தெரியும், யார் எனக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, என் தேவனை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார், அவர் என்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா, ஆமென். அங்கே அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதிடத்துல சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். அல்லேலூயா. ஆறுதலாய் இருக்க வேண்டிய ஜனம் தாவீதை கொல்லும்படிக்கு தங்களுடைய கைகளிலே கற்களை எறிந்து அவன் மேல ஏயும்படி இருக்கிறார்கள். ஆனால் தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. தாவீதுக்கு தெரியும், என் தேவன் என்னை விட்டு விலக மாட்டார், என் தேவன் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நான் நம்பின ஜனங்கள் என்னை கைவிடலாம், என் கூட இருக்கிற ஜனங்கள் எனக்கு விரோதமாக எதிர்த்து வரலாம், ஆனால் எனக்கு ஒண்ணு தெரியும், என் பக்கத்துல இருக்கிற என் தேவன் என்னை ஒரு நாளும் என்னை விட்டு விலகவும் மாட்டார், அவர் ஒருபோதும் என்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. வாசிங்க மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாவதில்லை. நீங்கள் நிர்மூலமாவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க நிர்மூலமாவதில்லை. அல்லேலூயா. யோபுவினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது, யோபு அவர் என்ன செஞ்சிட்டார், அவருக்கு ஒரு பெரிய ஒரு கொடிய ஒரு வியாதினால அவர் இருக்கும் பொழுது அவருடைய மனைவி வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில நீர் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனா அந்த நேரத்துல நான் விசுவாசிக்கிறேன், யோபு தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொண்டார். அல்லேலூயா. நாம் அங்கே வாசிக்கிறோம், யோபு தன்னுடைய உதட்டினால கூட தேவனுக்கு விரோதமாய் அவர் பாவம் செய்யவில்லை. கூட இருந்த மனைவி வந்து சொல்றாங்க, நீ தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடு. கூட இருந்த நண்பர்கள் வந்து சொல்றாங்க, அவர் யோபுவை வந்து பழிச்சு பேசுறாங்க, நீ ஏதோ ஒரு குற்றம் செய்திருப்ப, அதனாலதான் தேவன் உன்னை வாதிக்கிறார். ஆனா தேவன் யோபுவை கைவிடவே இல்லை. காரணம், யோபு தேவனை மறுதலிக்கவே இல்லை. அல்லேலூயா. யோபு கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொண்டபடியினால யோபு தனக்கு வந்த அந்த போராட்டத்தில் யோபு வெற்றியை கண்டார். அல்லேலூயா. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தேவன் யோபுவுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவே சொல்லுகிறார். நீங்க வாசிங்க, யோவான் 16வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்க வாசிங்க. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், ஒரு நேரம் வரும், அப்போ நீங்க என்ன செய்வீங்க, என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு ஒரு வீட்டிலிருந்து பிரசங்கம் செய்கிறார். அப்போ அவரை நெருங்க முடியாத காரணத்தினால அந்த வீட்டில் இருந்த தட்டோடுகளை பிரித்து அவருக்கு முன்பாக ஒரு நபரை இறக்கினார். ஆண்டவர் ஒரு வீதியில நடந்து கொண்டு போகிறார். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், என்னை தொட்டது யார்? கேட்கும்போது சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே, இவ்வளவு கூட்டம் உண்மை நெருக்கிக் கொண்டிருக்க என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே. ஆண்டவராகிய இயேசு கெனசரேத்து கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே ஜனங்கள் கூட்டமாக வந்து சேருகிறார். அவருக்கு சாப்பிடுவதற்கே அவருக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. ஆனா இப்படி இருந்த ஆண்டவர் சொல்றார், நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க, என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், ஆனால் என் பிதா என்னை தனியே விட மாட்டார்.
அல்லேலூயா. நான் என் பிதாவோடு இருக்கிறபடினால் அவர் என்னை தனியே விடமாட்டார். அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக எந்த மனுஷன் எழும்பினாலும் சரி, நீங்கள் நம்பினவர்கள் உங்களை மோசம் போக்கினாலும் சரி, மனுஷன் உங்களை கைவிட்டாலும் சரி, யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தின் மத்தியில நீங்க கடந்து போகலாம், உங்களுக்கு ஆறுதலாய் இருக்க வேண்டியவர்கள் உங்களுக்கு விரோதமாய் உங்களை குற்றப்படுத்தலாம், உங்களை பழிச்சு உங்களை பேசலாம், உங்களை அவமானப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை, சகலத்தையும் தேவன் திருப்பிக் கொள்ள செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை என்ன? ஆண்டவர் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இரண்டாவது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார், அப்புறம் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? வியாதி இருக்கக்கூடாது, இல்லையா? நீங்க நல்லா எல்லா ஆகாரத்தையும் எல்லா உணவையும் நீங்க சாப்பிடணும்னா வியாதி இருக்கக்கூடாது, இல்ல? ஒரு சுகர் வந்துருச்சு, ஒரு தைராய்டு வந்துருச்சு, அல்லது ஏதோ ஒரு பலவீனம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க இந்த குறிப்பிட்ட உணவுகளை நீங்க என்ன செய்யணும், நீங்க தவிர்க்கணும் சொல்லுவாங்கல்ல. இப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் அவைகளை குணமாக்க இயேசுவால் முடியும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட கொடிய வியாதியாக கூட இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவைகளை குணமாக்க இயேசு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வாசிங்க மத்தேயுவின் சுவிசேஷத்தின் நூல் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 8:16. அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. அவர் தமது வார்த்தையினாலே துரத்தி, அவர் நமது வார்த்தையினாலே பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. இயேசு இடத்துல வந்து ஒருத்தர் கூட சுகம் பெறாம போகல, அவர் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவை பெரிய வைத்தியர் என்றும் அவர்கள் அழைத்தார்கள். காரணம், அவருடைய சிகிச்சை அனைத்துமே பலன் தரக்கூடிய சிகிச்சையாக இருந்தது. அவருடைய சிகிச்சை, அந்த சுகம் உடனடியாக உண்டாகிற சுகமாக இருந்தது, அது பூரணமாய் கிடைக்கிற சுகமாய் இருந்தது. அல்லேலூயா. அவர் எல்லாருக்குமே அவர் சுகத்தை தந்த தெய்வம். அல்லேலூயா. யோவான் நற்செய்தியின் நூல் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அங்கே 38 வருஷமாக ஒரு மனுஷன் வியாதிப்பட்டு அங்கே படுத்து இருக்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்த்தோம். அந்த மனுஷன் எத்தனை வருஷம் அங்க இருக்கிறாரு? 38 வருஷம் அங்கே வியாதிப்பட்டு அங்க இருக்கிறாரு. அந்த மனுஷனுடைய நிலைமை என்னன்னா, அங்க தேவ தூதன் வந்து அந்த பெதஸ்தா குளத்தை அவருக்கு கலக்கும் பொழுது இவரை தூக்கி கொண்டு உள்ள போட ஆள் இல்லை, உதவி செய்வதற்கு அவருக்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட அந்த மனுஷனை தேவன்
தேடி போய் சந்தித்து சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படிப்பட்ட கொடிய வியாதியில நீங்க இருந்தாலும் சரி, நான் 10 வருஷமா நான் படுக்கையில இருக்கிறேன், நான் 5 மாதங்களா நான் படுக்கையில இருக்கிறேன், நான் 2 மாசமா நான் மருத்துவமனையில நான் இருக்கிறேன், இல்ல நான் 1 வருஷமாவே நான் மருத்துவமனையில நான் இருக்கிறேன், எனக்கு சுகம் கிடைக்கல அப்படின்னீங்கன்னா, ஆண்டவரை நீங்க விசுவாசிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு சுகத்தை தர வல்லமையுடையவராய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்களிடத்துல எப்படி நான் சுகத்தை நான் பெற்றுக்கொள்வது அப்படின்னா, நீங்க முதல்ல நீங்க இயேசுவை நீங்க நம்பணும். இரண்டாவது அவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்க. அவருடைய வார்த்தை என்ன? வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து, ஆண்டவரே நீர் எனக்கு சுகத்தை தாரும் என்று நீங்க கேட்கும் பொழுது, அவரை நீங்க முழு மனதாய் நீங்கள் இயேசுவை நீங்க நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரியை செய்கிற வார்த்தையா இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக பலனை கொண்டு வருகிற வார்த்தையா இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வருகிற வார்த்தையா இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவருடைய வார்த்தை வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. முதலாவது ஒரு வார்த்தை குறித்து நாம் பார்த்தோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இரண்டாவது தேவனுடைய வார்த்தை வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. மூன்றாவது நான் சீக்கிரமாய் வருகிறேன். நமக்கு இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் பீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. அல்லேலூயா. நம் எல்லோருக்குமே ஆண்டவர் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஓட்ட பந்தயத்துல அநேகர் ஓடுவாங்க, ஆனா பரிசு யாருக்கு கிடைக்கும்? முதன்மையா வர்றவங்களுக்கு தான் பரிசு கொடுக்கப்படும், இல்லையா? அது போல இந்த உலகத்துல நாம் இருக்கும் பொழுது, இந்த உலகத்துல புரிய ஒத்த வேஷத்தை நாம் தரிக்காமல், இந்த உலகத்துல காணப்படுகிற பாவங்களுக்கு, இந்த உலகத்திலே காணப்படுகிற சிற்றின்பங்களுக்கு, இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா பொல்லாத காரியங்களுக்கு நம்மை நாம் விலக்கி காத்துக்கொண்டு இந்த உலகத்தை நாம் மேற்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தை நாம் மேற்கொள்ளுகிறவர்களா நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். வாசிங்க 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர், நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும், அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். யாவருக்கும் அதை தந்தருளுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது அவராலே நிச்சயமாக சொல்ல முடிகிறது, கிறிஸ்து தனக்கென்று வைத்த அந்த நோக்கத்தை, அந்த திட்டத்தை அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. தன்னுடைய பிரசங்கத்திலே அவர் ஒரு நாளும் அவர் கள்ள போதனைகளுக்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. அவர் சுவிசேஷத்தை அவர் தூய்மையாகவும் உண்மையாகவும் அவர் காத்துக்கொண்டார். அல்லேலூயா. ஆமென். எல்லா போதங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நம்ம தூய்மையாகவும் உண்மையாகவும் இதை காத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க,
சபையில துணிகரமாக வந்து என்ன செய்யறார்? சினிமா பாடல்களை பாடி ஜனங்களை மோசம் போக்குகிறார் இல்லையா? அந்த பாடலை பாடி அதற்கு சிலர் வியாக்கியானங்களை கூட சிலர் என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. நான் பவுல் அவர் சொல்றாரு, என்னுடைய பிரசங்கத்துல நான் எங்கேயுமே கள்ள போதனை என்ன செய்யல, இடம் கொடுக்கவே இல்லை. நான் சுவிசேஷத்தை நான் தூய்மையாகவும் உண்மையாகவும் நான் காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை தேவ பிள்ளைகள் எப்படி நம்ம வைத்திருக்கணும்னு சொன்னா, இதை நாம் தூய்மையாகவும் உண்மையாகவும் நமக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 20, 23, 24. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அல்லேலூயா. அங்கே பவுல் சொல்லுகிறார், அவருக்கு முன்பாக இருக்கிற அவர் மரணத்தை குறித்தும் உபத்திரவத்தை குறித்தும் அவர் கவலைப்படவில்லை. அவருக்கு இருந்த ஒரே கவலை என்னன்னா, ஆண்டவருடைய திட்டத்தை, ஆண்டவருடைய நோக்கத்தை நான் செய்து முடிக்க வேண்டும். ஆண்டவருடைய நோக்கத்தை, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்னா, ஜீவ கிடத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்நாளிலே அதை ஆண்டவர் அவர்களுக்கு தருவார். அந்நாளிலேனா எப்போ அப்படின்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாளிலே அதை தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். அது பவுல் சொல்லுகிறார், அது எனக்கு மாத்திரம் அல்ல, யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை நேசித்து அவர் பின்பாக நடக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் தேவன் அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் தருகிறார். அவர்கள் எல்லாருக்குமே அந்த பிரதிபலனை தேவன் தருகிறார். அந்த பிரதிபலன் என்ன தெரியுமா? அவரோட கூட சேர்ந்து வாழ்வது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுக்கிறார். இப்ப இன்றைக்கு நாம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, நாம் பெற்றுக்கொண்ட விடுதலையை, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, நாம் பெற்றுக்கொண்ட மீட்பை, நாம் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை பிறருக்கும் நாம் சொல்ல வேண்டும். நாம் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கும் நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் சொல்லுகிறவர்களுக்கு, அவருடைய நோக்கத்தை, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு தேவன் ஜீவ கிடத்தை தேவன் வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன். அவர் சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். அவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவருடைய வருகையில நாம் காணப்பட வேண்டும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது எப்படி பவுலுக்குள்ளாக ஒரு நிச்சயம் காணப்பட்டதோ, அந்த நிச்சயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் தைரியமாய் நாம் சொல்ல வேண்டும், என் ஓட்டத்தை நான் முடித்தேன், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இதற்கு எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிச்சயம் நம் ஒவ்வொருவருக்குள்ளாக வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளும் நல்ல போதனைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவருடைய வசனத்தை சத்தியமாக நாம் காத்துக்கொள்ளும் பொழுது, அவருடைய நோக்கத்தை, அவருடைய திட்டத்தை நாம் செய்யும் பொழுது, அவருடைய வருகையிலே நாம் காணப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இரண்டாவது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். மூன்றாவது, நான் சீக்கிரமாக வருகிறேன், சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் அப்படியே எழும்பி நம்ம ஆண்டவரை நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.